2 புகார் கொடுத்துருக்குங்க. ஒன்று வந்து உமாநாத் ஐஏஎஸ் முதலமைச்சர், பழைய முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய முதன்மை செயலாளராக இருந்தார். உமாநாத் ஐஏஎஸ் முதன்மை செயலாளராக இருந்தார். அவர் மேலேயும் இப்போ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மேலேயும் அந்த 2 புகார் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜயபாஸ்கர் வந்து பழைய ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார்ல, அந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து அவர் மேலே டிவிஎஸ்சி கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிசி போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ அவர் வந்து என்ன இருக்காருன்னா, அவர் வந்து எம்எல்ஏ இதில் அபிடவுட்டில் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கேன் அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் அதை வச்சு நாங்கள் என்ன கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து டிவிஎஸ்சி மேட்டரில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆரும் சார்ஜ்ஷீட் போட்டிருக்காரு சொன்னாங்க. அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கும் போது, சார்ஜ்ஷீட் போட்டிருக்கும் போது, அப்போ வந்து அந்த ஊழல் நடந்தப்போ அந்த கொரோனா பீரியட், அது அந்த பீரியடில் வந்து கொரோனா பீரியடில் வந்து இந்த கொள்முதல் வந்து இந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஃபுல்லாகவே. அந்த மாத்திரை மருந்து வாங்கும்போது அப்போ வந்து இவர் உமாநாத் ஐஏஎஸ் தான் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு. அவர் அந்த சேர்மனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்த ஊழலில் வந்து இவருக்கு அதில் பங்கு இருக்குது. விஜயபாஸ்கர் நடத்தின ஊழலில் டிஸ்பர்போஷன் வெல்த் கேஸ்லையும் இவருக்கு பங்கு இருக்குது. ஏன் அவரை சேர்க்காம விட்டீங்க, அவரையும் எஃப்ஐஆர்லையும் சார்ஜ்லையும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எவிடன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கிடச்சிச்சு. அதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விஜய் அரசு வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் அரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2/5 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கார், ஹார்ட் டிஸ்க்கு, அவர் இபி சேர்மனாக இருக்கும்போது ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணாமல் போச்சு ஃபுல்லாகவே. அது என்ன டிஸ்கை வந்து கொண்டு வந்து வச்சாங்களோ வைக்கல தெரியல, சிபிசிஐலாம் என்கொயரி பண்ணாங்க. அந்த இதையும் அந்த ஊழலையும் அந்த ஹார்ட் டிஸ்க் ஊழலையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த 2 கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுனால இப்போ என்கொயரிக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி என்கொயரியில் போய் நான் மேலே வந்து இப்போ நம்ம என்கொயரி அட்டன் பண்ணிட்டு வரேன். நான் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் பிள்ளையும் சரி, ஜெயலலிதா பிள்ளையும் சரி, ஏதாவது ஒரு டிஸ்பர்போஷன் வெல்த் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை கண்டிப்பாக அப்போல்லாம் ஹரிபாஸ்கர், வெங்கட்ராமன், சீஃப் செக்ரட்டரி இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மந்திரி மட்டும்தான் சேர்க்குறாங்க. ஏன்னா கையெழுத்து போடுற ஜிஓவில் போடுறதோ, டெண்டரில் கையெழுத்து போடுறதோ வைக்கிறதோ எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவங்களுக்கு இப்போ விஜய சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இப்போ பார்ட்டி ஃபண்டில் பாதி போகுது, 30%, இப்போ 10% ஆபீசர்ஸுக்கு போகுது, இந்த மாதிரிலாம் போகுதுன்னு சொல்லி இவரவே சட்டசபையிலே பேசியிருக்காரு. அப்போ பேசியிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க மேலே ஏன் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே வந்து சேர்க்காம விடுறீங்க? இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்னால வந்து இனிமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போடும்போது ஊழல் பண்ண அமைச்சர்களையும் சேர்க்கும் போது ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சேர்த்தா தான் அது கரெக்டாக வந்து அவங்க ஊழல் பண்ணாமல் இருக்க முடியும். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ நாட்டில் ஏன் விட்டீங்க? இல்லை, கொரோனா காலத்தில் வந்ததை ஏன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் தானே வந்து நமக்கு தெரிய வருது. எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க, இதை சார்ஜ்ஷீட்லாம் போடுறோம். அதில் சேர்க்கலை, உமாநாத் ஐஏஎஸ் சேர்க்கலை. நானும் பல பெட்டிஷனை உமாநாத் ஐஏஎஸ் மேலே வந்து அவர் வந்து முதன்மை செயலாளராக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன்லேயே பெட்டிஷன் கொடுத்தேன், எலக்ட்ரிக்கல் கமிஷன் தமிழ்நாடுலேயே பெட்டிஷன் கொடுத்தேன். நான் அந்த பெட்டிஷன் வந்து அவரவே வந்து அவர் வந்து இது காவந்து முதலமைச்சர் இருக்கும்போதே, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தனிச்செயலாளராக அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அப்போயே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அதனால் இதில் ஊழல் ரொம்ப நடந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து இதை விசாரிச்சாதான், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சாதான் இதுக்கு வந்து முன்னுதாரணமாக இப்போ இவர் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடி பண்ண ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன், இப்போ தொட்டவங்களையும் விட மாட்டேன், இப்போ தொடுறவங்களையும் விட மாட்டேன், இனிமேல் தொடுறவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, சட்டசபையில் பேசியிருக்காரு. அதனால வந்து இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இனிமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ஊழல் டெண்டரில் ஊழல் விடும்போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து அவங்க தான் ஜிஓ போட்டு, இவங்க நம்ம கவர்னர் தான் அதை வந்து ஜிஓ இது பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது இனிமேலாவது ஐஏஎஸ் ஆஃபீஸரை கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா பழைய கவர்மெண்ட்டில் கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட்லையும் சரி, ஜெயலலிதா கவர்மெண்ட்லையும் சரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்த்துருக்காங்க. அது ஹரிபாஸ்கர், வெங்கட்ராமன் எல்லாமே பெரிய பெரிய ஆளுகள்லாம், பாண்டே, இவங்களெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டில் டிவிஎஸ்சியில் கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மட்டும் ஏன் சேர்க்கலைன்னு சொல்லிட்டு தான் இப்போ என்னுடைய கேள்வி. இப்போ குறிப்பாக வந்து ராதாகிருஷ்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா சொன்னீங்க. ஆமாம், ஆனால் கடந்த ஆட்சியிலேயே அவர் செக்ரட்டரியாக இபியில் இருந்தார், இப்போ தொடர்றாரு. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து அந்த அரசு வந்து தூய சக்தின்றாங்க. தூய சக்தி அரசு வந்து அவங்களெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸாக வச்சிருக்கிறது வந்து அவங்க தான் வந்து அதை வந்து என்கொயரி பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஆமாம், இல்லை தாவேக்கால போனது இல்லை. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து 2/5 கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு. அப்போ தாவேக்கா அரசு அதுக்கு அப்புறம் தான் அமைஞ்சிருக்கு. அவர் இப்போ தான் வந்து தாவேக்கால வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். நான் ஆமாம், இப்போ வந்து ஏமா வேலு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா
ஐஎஸ் ஆஃபீஸர் மேல எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க மேல ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? வேலு தான் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, ஐஎஸ் ஆஃபீஸர் பேர்ல இருக்கு, அவங்க மேல ஏன் அரெஸ்ட் பண்ணல? அது ஒரு கேள்வி வருது இல்ல? அப்படின்றப்ப அவங்க மேலேயே அரெஸ்ட் பண்ணணும், அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும், ஊழல் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் வந்து எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து ஒழுங்கா வந்து தூய ஆட்சி நடக்கும். உமாநாத் மேலேயும் ராதாகிருஷ்ணன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கிறீங்க? ஆமா, இல்ல உமாநாத் மேல வந்து ஏற்கனவே வந்து டிவிஎஸ்சி வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஹரிபாஸ்கர்ல. இது ஆர்டிஸ்க்கு தொடர்ந்து சிபிசிஐடி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. அது நல்லபடியா நடக்கணும்ன்றது தான் நம்முடைய இது சுயாட்சியில். மோகன்தாஸ், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். நன்றி, வணக்கம்.